ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஒருவேளை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகமே ஒரு பெரிய பொறியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் ஏழ்மை தான் பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறோம். ஆனா அதை விட மோசமான, நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மள கட்டுப்படுத்துற ஒரு சக்தி இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஆமாங்க, கடன். இது வெறும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜெயில். ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா அவங்க சிறையில இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சரி, எப்படி நம்ம இவ்ளோ சுலபமா இந்த பொறிக்குள்ள போய் சிக்கிறோம்? வாங்க பார்க்கலாம். இதோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சின்னதா ஒரு லோன். பிடிச்ச பொருளை வாங்கணும், சட்டுன்னு ஒரு கிரெடிட் கார்டு ஸ்வைப். மாசம் மாசம் சின்ன இஎம்ஐ தானே, கட்டிரலாம் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். பார்க்கறதுக்கு இதுல எந்த தப்பும் இல்லாத மாதிரி, ஏன் ரொம்ப ஸ்மார்ட்டான முடிவு மாதிரி கூட தோணும். ஆனா இங்க தான் அந்த பொறிக்கான கதவு மெதுவா திறக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அந்த சின்ன மாசாந்திர தொகை இருக்கே, அது நம்ம மூளையை ஏமாத்தி, பரவாயில்ல இதை நம்மளால ஈஸியா கட்ட முடியும்னு நம்ப வைக்குது. ஆனா அந்த சின்ன தொகைக்கு பின்னாடி வட்டின்ற ஒரு பெரிய அரக்கன் ரொம்ப அமைதியா வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பொறியோட என்ஜின்குள்ள போலாம். இந்த மிஷின் தான் நம்மள திரும்ப திரும்ப கடனுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கூட்டு வட்டி. வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம், அந்த மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டிட்டு அமைதியா இருந்துருவோம். ஆனா வட்டிக்கு மேல வட்டி ஏறி வருஷம் கடைசியில உங்க கடன் 12,000 ரூபாயா மாறி இருக்கும். அதாவது நீங்க வாங்கின பொருளோட விலையை விட அதிகமா. அடுத்த வருஷம் பாக்குறீங்க, அது 15,000 ஆயிருக்கும். இதுதான் கூட்டு வட்டியோட பயங்கரமான சக்தி. நீங்க கட்ட கட்ட கடன் குறையறதுக்கு பதிலா வளர்ந்துகிட்டே போகும். ஒரு சேர் மாதிரி. நீங்க வெளியே வர நினைக்க நினைக்க அது உங்களை இன்னும் உள்ள இழுக்கும். இந்த சார்ட்டை பாருங்க. உண்மையிலேயே அதிர்ச்சியா இல்லையா? வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளுக்காக மக்கள் 20,000, சில சமயம் 30,000 ரூபாய் வரைக்கும் கட்டுறாங்க. இதுதான் அந்த சிஸ்டத்தோட உண்மையான முகம். ஆனா கடன் உங்க பணத்தை மட்டும் எடுக்காது. அதை விட ரொம்ப ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒன்றையும் உங்ககிட்ட இருந்து திருடிடும். அது என்னன்னு இப்ப பாப்போம். நீங்க மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனா அந்த சம்பளத்தோட உண்மையான ஓனர் யாரு? நீங்களா? இல்ல. அந்த பணம் வங்கிகளுக்கு போகுது, கிரெடிட் கார்டு கம்பெனிகளுக்கு போகுது, லோன் ஆப்ஸுகளுக்கு போகுது. அதாவது உங்க நிகழ்கால உழைப்பு உங்க கடந்த கால தவறுகளை சரி செய்யவே சரியா இருக்கு. இந்த வரியை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. கடன் உங்க பணத்தை மட்டும் பறிக்கல, உங்க சுதந்திரத்தையே பறிக்குது. பிடிக்காத வேலையை விட முடியாது, புதுசா ஒரு தொழில் தொடங்க தைரியம் வராது, அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு நினைச்சு ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது. இது உங்க தப்பு மட்டும் நினைக்கிறீங்களா? இல்ல, இது ஒரு பெரிய சிஸ்டம். உங்களையும் என்னையும் இந்த கடன் பொறிக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அமைப்பே வேலை செய்யுது. கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்களேன். எல்லா விளம்பரமும் என்ன சொல்லுது? இப்பவே வாங்குங்க, அப்புறம் கட்டிக்கலாம். சோஷியல் மீடியாவில் எல்லாரும் புது கார், புது போனுன்னு போடும்போது நமக்கும் அந்த ஆசை வருது. அந்த அழுத்தம் எங்கிருந்து வருது? சிம்பிள். நாம கடன் வாங்கினாதானே இன்னொருத்தரோட பாக்கெட் நிறையும். சரி, இவ்ளோ நேரம் பயமுறுத்துற மாதிரியே பேசிட்டோம். இதுலேருந்து வெளியே வர்ற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அந்த விடுதலைக்கான சாவி இப்போ நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். எல்லா கடனும் தப்பு கிடையாது. வீடு வாங்க, படிக்கிறதுக்கு வாங்குற லோன் எல்லாம் ஒரு முதலீடு மாதிரி. ஆனா நாம இங்க பேசுறது நுகர்வோர் கடன் பத்தி. அதாவது நம்ம கிட்ட இல்லாத காசை வச்சு வாங்கின அடுத்த நிமிஷமே மதிப்பு குறையிற பொருட்கள் மேல செலவு பண்றது. அதுதான் உண்மையான பொறி. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய ஃபார்முலானா தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளான 3 விஷயம்தான். உங்க வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கோங்க. தேவையே இல்லாத இஎம்ஐகளுக்கு ஒரு பெரிய நோ சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா உங்க பணத்தோட கண்ட்ரோலை உங்க கையில எடுங்க. ஏன்னா நீங்க உங்க கடனை கண்ட்ரோல் பண்ணலனா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த மாடர்ன் உலகத்துல கடன்கிறது கம்பிகளே இல்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத கூண்டு. அந்த கூண்டுல இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? முதல்ல நாம ஒரு கூண்டுக்குள்ள இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த விழிப்புணர்வு தான் உங்க சுதந்திரத்துக்கான திறவுகோல். நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. உங்க பணத்தை, உங்க கடனை, உங்க வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்போ வேற யார் தான் அதை கண்ட்ரோல் பண்றா? இந்த உரையாடல் உங்க சிந்தனையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வந்திருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மால பழைய மாதிரி யோசிக்கவே முடியாது.